ஒரு நாள் காலை சின்ன அல்பியின் மூக்கின் மீது ஒரு வண்ணத்துப் பூச்சி வந்து உட்கார்ந்தது. அது மெல்ல குசுகுசு செய்தது போல இருக்க அல்பி குலுங்கி குலுங்கி சிரித்தான். அதே நேரத்தில் நகரத்தில் பெரிய குழப்பம். ஜோக்கர் வங்கிக்குள் சிரிப்பு வாயு விட்டதால் எல்லோரும் காரணமில்லாமல் சிரித்தார்கள். ஸ்பிரிங்கில்களும் பபில்கமும் மர்மமாக மாயமானது. இந்த செய்தியை கேட்ட லியோ, இனி நான் வாட்ச்டாக் ஹீரோ என்று முடிவு செய்தான். பள்ளியில் ஜோக்கர் வைத்த ஜாய்பசர்கள் குழந்தைகளை சலசலப்பாக சிரிக்க வைத்தன. அப்போது அல்பியின் மணிச் சத்தம் கேட்டதும் குழப்பம் திடீரென நின்றது. கூரை மேல் நடந்த துரத்தலில் லியோ ஒரு பெரிய ஸ்டிக்கர் வலைக்குள் சிக்கிக் கொண்டான். ஐயோ, இது என்ன வலை என்று அலறினான். இது வெறும் குறும்பு இல்லை, இது குறிச்சொல் போல ஒரு புதிர் என்று லூனா ஜோக்கரின் கிளித்தர் குண்டை ஆராய்ந்தாள். தன் ரகசிய அனஹவுஸில் இருந்து நகரம் முழுவதும் கிசுகிசுப்பை பரப்ப ஜோக்கர் திட்டம் தீட்டினான். அல்பி பாரேட் மாஸ்காட் வேஷம் போட்டான். ஒரு குட்டி டாக்ஸுண்டை பார்த்து அவன் குறைத்ததும் அந்த நாய் முழுக்க குழம்பி போயிற்று. லியோ பழைய பொம்மை தொழிற்சாலையை தேடிச் சென்றான். ஆனால் அங்கே இருந்தது கேலி செய்யும் ஜாக்கிந்தி பாக்ஸ் மட்டும். ஊரார் லியோவையே குத்தம் சொன்னார்கள். ஜோக்கர் தான் உண்மையான வேடிக்கையாளர் போல என்று மக்கள் பேசத் தொடங்கினர். லியோவின் மனம் சற்று தளர்ந்தது. அப்போது பயங்கர வீடியோ ஒன்று வந்தது. ஜோக்கர் சர் டிக் டாக் ஆமையை கடத்தியிருந்தான். நிலத்தடியில் லியோ மான்ஸ்டர் திறக்குகளுடன் பந்தயம் ஓட்டினான். சின்ன அணில்கள் சிப்பிகளால் அவனுக்கு உதவின. ஏன் இவ்வளவு கோபம் என்று கண்ணாடி வழியே ஜோக்கர் கேலி செய்து பெய்யற் பீரங்கியை உயர்த்தினான். லியோ லூனாவின் சோனிக் விசிலை ஊத கண்ணாடிகள் பளபளவென உடைந்தன. திவியை பார்த்த அல்பி ஜோக்கரை சுட்டிக்காட்டி வேடிக்கை மனிதன் என்றான். பிறகு பீப் என்று சின்ன ஓசை போட்டான். ஜோக்கர் 2 படகுகளில் பொத்தான்கள் வைத்தான். மற்ற படகில் கனெட்டி வெடி என்று சவால் விட்டான். குழந்தைகள் படகில் எல்லோரும் அழுத்தலாமா வேண்டாமா என்று பயத்துடன் பேசினர். பெரியவர்கள் படகில் குழந்தைகளின் கவலையை பார்த்து மனம் கனிந்தது. என் ரோமம் போதும், குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கட்டும் என்று கிரோல் சொன்னான். நள்ளிரவு வரை எந்த பொத்தானும் அழுத்தப்படவில்லை. ஜோக்கர் அதிர்ச்சியடைந்தான். அவர்கள் கனிவை தேர்ந்தெடுத்தார்கள் என்றால் பென்னி. ஆனால் இது எல்லாம் திசைதிருப்பல்தான். உண்மையான ஆபத்து பாரேட் மேடையின் கீழே இருந்த ஜிகில் பாட் ரோப்போ. நகரும் ரோப்போவில் லியோவும் அணில்களும் தைரியமாக ஏறினர். பாக்ஸிங் கையுறைகள் பூக்கள் எல்லாம் தப்பித்தனர். ரோப்போவின் தலையில் லியோ சோக்கர் கடும் மோதல். ஜாய் பசர்களும் கிராப்பில் கயிறுகளும் பறந்தன. அணில்கள் கம்பிகளை மாற்றி ரோப்போவை திடீரென மாக்கரினா ஆட வைத்தன. ஜோக்கர் கீழே விழப்போக லியோ அவனை பிடித்தான். ஏன் என்னை காப்பாற்றினாய்? எல்லோருக்கும் 2வது வாய்ப்பு உண்டு என்றான் லியோ. வானவேடிக்கை தொடங்கும் நேரம். ஸ்ட்ரோலரில் இருந்த அல்பி ஒரு மந்திர கீச்சலுடன் ரோப்போவின் சக்தியை நிறுத்தினான். ஜோக்கருக்கு இனி நல்ல வேடிக்கைகள் மட்டும் செய்ய தண்டனை. கிரோல், பென்னி அவனுக்கு உதவ முடிவு செய்தனர். பெட் பாரேட் மீண்டும் மகிழ்ச்சியாக நடந்தது. லியோ சந்தோஷமாக எல்லோரையும் பார்த்தான். வீட்டில் அல்பி ஆந்தை போல பூஹோ செய்தான். லியோ சிரித்தபடி தனது கடின மனதை விடுத்தான். நண்பர்களுடன் பகிரும் வேடிக்கைதான் உலகின் மிகச்சிறந்த வேடிக்கை. இதை மறக்காதீர்கள் குட்டீஸ்களே. This story teaches us that joy, like treasure, has no real value if you just hoard it for yourself. Hey everyone, thanks for watching the video. Don't forget to like, subscribe, share with your friends, and hit the bell icon. Any idea what the next video will be? Don't forget to put your guesses in the comments. Let's see who guesses correctly.